ஆடு அண்ணாமலையை பிரியாணி போட காத்திருக்கும் பாஜக சீனியர் நிர்வாகிகள். அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதீர்கள், கொட்டம் அதிகமாகிவிடும். பாஜக தலைமையிடம் சீறிய முக்கிய புள்ளிகள். கட்சி முழுக்க கிரிமினல்களை சேர்த்து வைத்திருக்கிறார் அண்ணாமலை. கொதித்தெழுந்த தமிழிசைக்கு வாய்ப்பு கொடுத்ததே அதிகம். வட மாநிலத்துக்கு அனுப்பிவிடுங்கள். கொந்தளிக்கு அண்ணாமலை டயப்பர் பாய்ஸ். இது குறித்தான விஷயங்களை இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது, இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்வதோடு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். ஆடு அண்ணாமலையே தேர்தல் சமயத்திலே வந்துட்டு முற்போக்கு இயக்கங்கள்லாம் பிரியாணி போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனாலும் அது பத்துல நாங்களும் எங்க பங்குக்கு ஆடு அண்ணாமலையை நாங்க பிரியாணி போட்டே தீர்வோம்னு சொல்லிட்டு இப்பொழுது களத்தில் வேகமாக இறங்கி இருக்கிறார்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய பல சீனியர் நிர்வாகிகள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலை வந்துட்டு கட்சி தலைவராக ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாமலே எல்லாத்துக்கிட்டையும் வாயை வந்துட்டு ஊழ உதார் விட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சிபி ராதாகிருஷ்ணன் கூட வந்துட்டு ஒரு மேடையிலே வந்து சொல்லியிருந்தாங்க, அதிமுகவுடைய கூட்டணி பாஜகவுக்கு இப்ப ரொம்ப முக்கியம் வரப்போற தேர்தல்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதை வானதி சீனிவாசன் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அண்ணாமலையை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட வாய்க்கொழுப்பால அந்த கூட்டணி வந்துட்டு முடிந்தது. அதுல ஒரு பெரிய நாடகம் இருக்குது. இப்படியாவது வந்துட்டு கூட்டணி முடிந்தது அப்படின்னு சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 5 சீட்ல இருந்து 10 சீட்டாவது இவங்க ஜெயித்துடலாம் நினைச்சாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாகவே முடிவெடுத்தாங்க. நீங்க கூட்டணியில இருந்து பிரிஞ்சீங்க அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு கள்ள கபட நட உங்களுக்குள்ள ஒரு கள்ள கூட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவையும் புறக்கணிக்கிறோம், பாஜகவையும் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு 40 தொகுதிகளையும் பாத்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை வந்து பெற்று இருக்குது. அப்படி இருக்கும் போதும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தோல்விக்கு அப்புறமேட்டு தான் பல சீனியர் நிர்வாகிகள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி நிறைய கிரிமினல்களை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்திருக்காங்க. நான் தலைமையில இருந்த வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ண கட்சியில சரியானவர்கள் மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தா இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்தது மிகப்பெரிய அசிங்கத்திலையும் அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேட்டிகளை கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலையோட அதை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலையோடைய வாரூம்ல இருக்கக்கூடிய டயப்பர் பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது. அண்ணாமலை எந்த செய்தியை தப்பா சொன்னாலும் இவனுங்களும் தப்பா தான் அதை சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாப்பய கூட்டங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்களை குறித்து ரொம்ப ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில சொல்றாங்க. அதனை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தேர்தலை போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது அதிகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அருவுகட்ட டயப்பர் பாய்ஸ்களா உங்க கட்சியில தென் சென்னையில நிறுத்துறதுக்கு ஆள் இல்ல, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாமலை அவங்க பாட்டு கம்முனு செவனேன்னு வந்துட்டு 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்துட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துருவாங்க. அவங்கள ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு தெருவா முட்டு சந்து முழுக்க அவங்கள வந்துட்டு அலைய விட்டீங்க. அலைய விட்டு அவங்கள தோக்கடிச்சிங்க. இப்ப அவங்க திரும்ப ஆளுநர் பதவி அவங்களுக்கு இல்லை. ஆனா பாருங்க, எந்த ஒரு தெரு பக்கமும் அலையாம ஜாலியா ஏசி ரூமுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஏசி ரூம்லயே வந்து வாழ்ந்துட்டு இருந்த, தேர்தலில் நிக்கிறதுக்கே பயப்படுற நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏன் நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லாம தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இது பண்ணீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்களுக்கா வந்து என்ன பண்றது, இந்த அண்ணாமலையால எல்லாம் கெட்டு குட்டி சாராச்சு கொஞ்சமா கட்சியோட ஓட் பேலன்ஸ் பண்ணணும்னு அவங்க வந்து நின்னாங்க. அந்த அறிவு கூட இல்லாம ஏதோ அண்ணாமலை தான் நட்டக்க தூக்கி பாரதிய ஜனதா கட்சி நிறுத்துற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வட மாநிலத்துக்கு ஏதாவது அனுப்பணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு வந்துட்டு திராவிடத்துடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை SV சேகர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் அண்ணாமலைக்கு பின்னாடி போன எல்லாத்துடைய நிலைமையாவும் இருக்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வந்துட்டு எவ்வளவு ஒரு கேடுகட்ட பையன் அப்படின்றது மக்களாகிய எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அண்ணாமலை தலைவரான உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பூகம்பம் வந்துட்டு வெளியே வந்தது, அது எல்லாத்துக்கும் தெரியும். KD ராகவனுடைய வீடியோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க KD ராகவன் வந்துட்டு இப்படிப்பட்ட நபர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு ஹனி ட்ராப் அப்படின்றத எல்லாமே சொன்னா அந்த ஹனி ட்ராப்ல அவர் மாட்டிட்டாரு. இந்த மாதிரி ஹனி ட்ராப் விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆதி காலத்துல சனாதன பார்ப்பனர்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அதே தான் அவர் பார்ப்பனர் காட்டியிருக்கான்றது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை ஆரிய சனாதன பார்ப்பனர் செய்வார்களே தவிர உண்மையான தமிழர்கள், அறத்தோட வாழக்கூடிய தமிழர்கள் இந்த மாதிரி
கேடுகட்ட ஹனி ட்ராப் விஷயங்களை பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த கேடுகட்ட ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹனி ட்ராப்பை பண்ணி கேடி ராகவனை வந்துட்டு அந்த ஒரு பெண்ணிட்ட பேச வச்சு அதெல்லாம் இது பண்ணாங்க. அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை திட்டமிட்டு எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டது, அண்ணாமலையால தான் செய்யப்பட்டது, அண்ணாமலை சொல்லிதான் எல்லாமே நடந்தது அப்படின்றது எல்லாமே மதன் ரவிச்சந்திரன் ஓப்பனா வீடியோல சொல்லிட்டாங்க. என்ன பண்ண அண்ணாமலைனாக்கா கேடி ராகவனை கட்சி விட்டு ஓரங்கட்ட வச்சாங்க. கேடி ராகவன் அம்பலப்படுத்திய மதன் ரவிச்சந்திரனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்து இதுல வந்துட்டு வெளியிட்டு இன்னைக்கு மதன் வந்துட்டு வேற சில மீடியாக்கள் அவரா ஓபன் பண்ணி சில விஷயங்களை போடுறாரு. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிறாரு, திரும்ப போறாரு தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது கூட பாத்தீங்கன்னாக்கா மதனுடைய பேச்சுக்களை யாரும் நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. இந்த அண்ணாமலையோடைய முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னாக்கா திருச்சி சூர்யா டெய்ஸி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆடியோ கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்த டெய்ஸிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த காயத்ரி ரகுராம கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஏற்கனவே காயத்ரி ரகுராம் மேல காண்டுல இருந்த அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படியாவது இது பண்ணு சொல்லும்போது காயத்ரி ரகுராம கரம் வச்சு தூக்குறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி ரகுராம அவருடைய டயப்பர் பாய்ஸை வச்சுக்கிட்டு அந்த வார் வச்சுட்டு ரொம்ப ஆபாசமா இழிவா பேசுறாங்க. அன்னைக்கு காயத்ரி ரகுராம் வந்துட்டு இந்த வார் ரூம் குரூப்பால பாதிக்கப்பட்ட போது முற்போக்கு இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் கண்டனம் தெரிவித்தார்களே தவிர அன்னைக்கு கூட பாருங்க இந்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை அதே வார் ரூம் வந்து தாக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு காயத்ரி ரகுராமுக்கு கொஞ்சமாவது ஆதரவா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா போன்றவர்கள் கொஞ்சம் குரல் கொடுத்திருந்தாங்க, வானதி சீனிவாசன் போன்றவர்கள் குரல் கொடுத்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு அதே வார் ரூம் குரூப்ஸ் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனை இழிவுபடுத்துமா? அன்னைக்கு நீங்க ஒதுங்குனீங்க, இன்னைக்கு வந்து பாருங்க அவங்க வந்துட்டு அவனுங்களே உங்களுக்கு வந்து இது பண்ண இப்பவும் காயத்ரி ரகுராம் உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. இப்படிதான் இருக்குது. அந்த அளவுக்கு இது அது மட்டும் இல்லைங்க. இதே மாதிரி வேட் கலிவரதன் மேல காயத்ரி அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு பாலியல் அந்த வேட் கலிவரதன் பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரத்துல ஏகப்பட்ட பாஜக பெண் நிர்வாகிகள்ட்ட பெண்கள்ட்டையும் பாஜக சில பெண்கள்ட்டையும் எந்த அளவுக்கு ஆபாசமா நடந்திருக்கான்னு சொல்லியும் அவன் மேல சிங்கிள் ஆக்ஷன் கூட எடுக்கல இந்த அண்ணாமலை. இதையெல்லாம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுட்டி காட்டினாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திருச்சி சூர்யா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா மேல வந்து எக்ஸ் வலைதளத்துல வந்து பாஞ்சுக்கிட்டு தேசிய ஒரு முன்னாள் மாநில தலைவராக இருந்தா நீங்க வந்துட்டு இப்படியெல்லாம் பொது ஊடகங்கள்ல வந்து கருத்து தெரிவிக்கலாமானாக்கா இந்த பிரச்சனைகளை நீங்க தான் கிளப்பி விட்டுறீங்கன்றது அறிவு கூட எல்லாமே. அதுவும் இந்த திருச்சி சூர்யாலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு எப்படி வேணாலும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு இது அண்ணாமலை மாதிரியான பொறுக்கிகளுக்கு வக்காலத்து வாங்குறது மாதிரியான கேடுகட்ட ஜென்மமா இன்னைக்கு இந்த திருச்சி சூர்யாலாம் போயிருக்கிறான் அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த கேடுகட்ட பையன் அண்ணாமலையால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஊடகவியலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஊடகவியலாளர்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசுறது, அவர்கள் கேட்கிற கேள்வியை முதல்ல உள்வாங்கிட்டு பதில் சொல்றதுக்கு திராணியும் துப்பும் இல்லாத இந்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களை வந்துட்டு தரக்குறைவா பேசுறது, அது மட்டும் இல்லாம ஏலம் வர்றது, 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லிட்டு ஏலம் வர்றது. அன்னைக்கே அந்த பிரஸ் மீட்ல யாராவது வந்துட்டு 2 ரூபாயை வந்துட்டு சுண்டி அவன் டேபிள் உலகமா பண்ணியிருந்தாக்கா அவனுக்கு தான் செருப்புல அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. ஆனாலும் ஊடகவியலாளர் அந்த ஊடகத்துறைக்கான அறத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால அமைதியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல அண்ணாமலையை வந்துட்டு யாரெல்லாம் கேள்வி கேட்ட பல ஊடகவியலாளர்களை அது சின்ன சின்ன பசங்க அவங்களாம் அப்பதான் ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. அந்த பசங்களை எல்லாம் தாறுமாறா பேசி அவர் அது மட்டும் இல்லாம இவனால கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னாக்கா அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிறதுக்கான கேடுகட்ட தனங்களை எல்லாம் இந்த அண்ணாமலை வந்து பண்ணும். அது மட்டும் இல்லாம இவன் கூடயே ஒரு மலைமாடு ஒன்று சுத்திட்டு இருக்கும். இந்த மலைமாடு மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு தான் ஊடகவியலாளர் தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கருத்து சொன்னோம்னாக்கா அண்ணாமலைக்கு எதிராக கருத்து சொன்னாக்கா உடனே ஊடகவியலாளர்களை வந்துட்டு மிரட்டுறதுக்குனே ஒரு கேங் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேடுகட்ட ஜென்ம அண்ணாமலைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சொந்த கட்சிக்காரங்க எல்லாருமே அண்ணாமலையை வந்துட்டு மாத்தியே ஆகணும், அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பதவி மட்டும் இல்ல மாநில தலைவர் பதவி வந்துட்டு விட்டு வைக்காதீங்க, அண்ணாமலையை மாத்திட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு நபர் இருப்பாரு. ஏன்னா இப்ப நயினா நாகேந்திரனுடைய அந்த தேர்தலில் பிடிக்கப்பட்ட பணம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தான் போட்டு கொடுத்தாருன்றது எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு மிக கடுப்பில் இருக்காங்க. ஒட்டுமொத்த சீனியர்களும் கடுப்பில் இருக்காங்க. குறிப்பாக கோயம்புத்தூர் அக்கா வானதி சீனிவாசன் செம காண்ட்லேயே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலை மாற்றப்பட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை அண்ணாமலை நீக்கப்பட்டாக்கா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய சலசலப்பு எல்லாமே இதாக ஒட்டுமொத்த வார் ரூமும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்காக வந்துட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பெண் நிர்வாகிகளையும்
குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல பேர்த்தையும் அல்லது அவருக்கு பதிலாக வேறு யார் வந்துட்டு பாஜக மாநில தலைவராக வருகிறார்களோ அவர்களை எல்லாத்தையுமே இந்த வார் ரூம் டயப்பர் பாய்ஸ் வந்து மிகவும் ஆபாசமாகவும் அருவருப்புக்கு தக்க வகையிலும் திட்ட போறானுங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரியும். ஆனாலும் அண்ணாமலையின் அருவருக்கத்தக்க அரசியலுக்கு முடிவு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வேலையை அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய சீனியர் நிர்வாகிகளே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்பொழுது கூட அவர்களுடைய இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு வந்து முக்கியமான அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மலமாடும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் தான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்துட்டு அந்த செய்திகளை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் அண்ணாமலை வந்துட்டு அமைச்சராக போறான்னு சொன்னாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அண்ணாமலையோட வார் ரூம் டயப்பர் பாய்ஸ் இருக்கானுங்களே அவனுங்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் சரியான செருப்படி 9ஆம் தேதி நடந்த டீ பார்ட்டியில் அண்ணாமலைக்கு வந்துட்டு பதவி இல்லைன்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சே பாருங்க 0 வாட்ஸ் பல்பு ஃபியூஸ் போன மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவனுடைய இது வந்துட்டு எப்படியாவது அமைச்சர் பதவி இது பண்ணலன்னு பார்த்தா. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்பவும் சொல்றான் அண்ணாமலை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்தை அந்த பதவி விட்டு போக மாட்டான். ஏன்னா அவனுடைய தத்து அப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய PL சந்தோஷோடைய தயவால மீண்டும் வந்துட்டு எப்படியாவது இந்த பாஜக மாநில தலைவர் பதவியை தக்க வச்சுக்கிட்டாதான் தன்னுடைய எதிர்காலம் நிம்மதியா இருக்கும்ன்றது அவன் உறுதியா இருக்கிறான். அதனால அதுக்கான வேலைகளையும் பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கு எதிராக இப்பொழுது புகார்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சீனியர் நிர்வாகிகளையுமே சரி கட்டுறதுக்கும் அவர்களை ஓரங்கட்டுறதுக்கான வேலையையும் இந்த வார் ரூம் டயப்பர் பாய்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எது எப்படினாலும் சரி அண்ணாமலை போன்ற தரங்கெட்ட நபர்கள் அரசியல் அற ஒழுக்கமற்ற புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டிய நேரம் இது. எது எப்படின்றத போக போக பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம் தோழர்கள். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ